கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால், தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தால், என்னை ஏதோ செய்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு 2 செகண்ட் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு முன்ன மாதிரி வீடியோ போட மாட்டேன்றீங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறீங்க, கதையும் மறந்து போச்சு, எதனால் இப்படிலாம் பண்ணிடுறீங்க, வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா போடாதீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. உண்மைக்கு சொல்கிறேன், எனக்கு வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை, நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ என் சேனல்ல போற எந்த வீடியோக்குமே ஆட்ஸ் வராது. ஆட் வரலனா யூடியூப் தரப்புல இருந்து எனக்கு எந்த ரபடியுமே கிடைக்காது. எதனால என் சேனலுக்கு வர ஆட்ஸை யூடியூப் தரப்புல முடக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்கிருந்து மெயில் வந்த உடனே நான் ரீசன் கேட்டு ரிப்ளை மெயில் அனுப்பிட்டேன். ஆனா இது வரைக்கும் அங்கிருந்து எதனால இப்படி ஒரு ப்ராப்ளம் என் சேனலுக்கு வந்திருக்குன்னு ரிப்ளை வரவே இல்லை. அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் என் சேனல் பழையபடி ரன் ஆகும். அது வரைக்கும் நான் போடுற எந்த வீடியோவுக்குமே உங்க சைட்ல இருந்து பலன் கிடைச்சாலும் யூடியூப் தரப்புல இருந்து எந்த பலனும் கிடைக்காது. அதுக்காக நான் வீடியோ போடாமலும் இல்லை, வீடியோ எடிட் பண்ணாமலும் இல்லை. மேரேஜ் வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேனல் சரியானதுக்கு அப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன். நான் தொடர்ந்து வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். வேணுக்குனே நான் வீடியோ போடாமலாம் இல்லை. அதே நேரத்தில் ப்ராப்ளம்லாம் சரியானதுக்கு அப்புறமே நம்ம வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சேன்னா, ப்ராப்ளம் எப்போ சரியாகும்னு தெரியாது. அது 2 வாரம் ஆகுதா இல்லை 1 மாதம் ஆகுதா, எத்தனை நாள் ஆகுது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து எந்த மெயிலும் ரிப்ளை மெயில் வரல. ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளமே என்னன்னு தெரியல. அதனால தான் நான் அது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா இப்போவே ஒரு சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, சோம்பேறித்தனமாக இருக்குது, முன்ன மாதிரி வீடியோ போட மாட்டேன்றீங்க, சேனலை மூடிட்டு போமா அப்படின்னு என்னெல்லாமோ கேட்குறீங்க. இப்போ 1-2 பேருங்கிறது அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆகிடக்கூடாது. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும், இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களே நான் சொல்கிறது புரிஞ்சுப்பாங்க. இதை புரிஞ்சிக்காத சில பேருக்காக தான் இந்த நான் பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நான் இன்னும் முன்னேறலை. முதல்ல இந்த சேனலையே ஒழுங்காக நான் ரன் பண்ண மாட்டேன்றேன். ஏன்னா இப்போ தான் அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வராங்க. இப்போ திடீர்னு இந்த சேனலை மூடிட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வியூஸ் போய் சப்ஸ்கிரைபர் அதிகமாகி அப்புறம் பிளா பிளா அப்படி போகிறதுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. சரி, முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி இருந்து இந்த சேனலை சரி பண்ணி இதுலேருந்தே வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு நான் இல்லை. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி நான் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ப்ராப்ளம் சரியானது தொடர்ந்து மேரேஜ் வீடியோ வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள நின்றுனேன், என் சோலை முடிச்சிருப்பாங்க. போடுபோவி பையன் ஃப்ரெண்டா வேணாம் எப்படி கோத்து விடுறான். இந்த ஹோட்டல்ல 2 நாள் ஸ்டே பண்றதுக்கு 10 லட்சமா. இந்த மேனேஜர் பையனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்ம ஊர் பக்கம் சிங்கிள் பெட்ரூம் வச்சு ஒரு வீட்டையே கட்டி முடிச்சிடலாம் அந்த 10 லட்சத்துக்கு. ஆனா இந்த ஹோட்டல்ல தங்க அதுவும் 2 நாள் தங்க 10 லட்சம் கொடுக்கணுமா? 10 லட்சம். கடையில போய் 6 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்தாலே 10% ஆஃபர் கேட்கிறோம். இதுல சிங்கிள் பேமெண்ட்ல இவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்ட ஒண்ணு தூக்கி கொடுக்க போறோம். இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கேட்டது ஒரு குத்தமா? தெரியாம தான் கேட்கிறேன், காம்ப்ளிமெண்ட் கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு போய் என் சோழியை முடிக்க பாக்குறானுவா. இல்ல பாண்டி, ஒன்னும் கோத்து விடலாம், வெளியால வேணாண்டா. கூடையே ஒருத்தர் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கே, அவன் ஒருத்தன் போதும். எங்கடா கேப்பு கிடைக்கும் நம்மளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கான் பாத்துக்க. அது ஒண்ணு இல்ல, இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வரப்போது இல்ல. மணமேடையில இவன் பக்கத்துல தான் நானும் ஜோடியோட உட்காந்துருப்பேன். கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் அந்த ஜோடியை விட எங்க ஜோடி பார்க்க சூப்பரா இருக்கு, மாப்பிள்ள பார்க்க அழகா கம்பீரமா இருக்காருன்னு என்ன புகழ்ந்துருவாங்கல்ல. அதான் அந்த பொறாமையை தாங்கிக்க முடியாம புத்தூர் கிட்ட போட்டு என்ன மணமேடையில உட்கார வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கான். அதுவும் அந்த சாம்பிராய வச்சு. ஏலே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதே, எனக்கே சாம்பிராய வச்சு ஸ்கெட்ச் போறியா? உனக்கு என்ன பத்தி தெரியாதுலடா. அந்த சாம்பிராய் மட்டும் என் கையில சிக்கனான்னு வச்சுக்க, அப்புறம் அவனை சாம்பிராணியா மாத்தி ஊதி பருத்திடுவான்டா இந்த பாண்டி. இதுக்கப்புறம் இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. இந்த நிமிஷமே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் கல்யாணம் அன்னைக்கு நம்ம பார்க்க கவர்ச்சியா இருப்போம். இல்ல பாண்டி, உனக்கு புத்தூர் கட்டி தாண்டி. மச்சான், மச்சான், சப்பா, இந்த ஜென்மத்துல இவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது போல இருக்கு. அந்த கடவுள் எல்லாருக்கும் தலையெழுத்து நெத்தியில எழுதியிருப்பான். ஆனா எனக்கு மட்டும் புனிய வச்சு முதுகுல எழுதியிருக்கான் போல இருக்கு. ஒட்டுவார் ஒட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரியுறானே. என்ன மச்சான், ஹாப்பியா இருக்க போல இருக்கு. வரமா சும்மா ஜெலிச்சலிக்குது. என்ன சாம்பிராயிட்ட மசாஜ் பண்ண போறேன்னு நினைச்சு உள்ளுக்குல கிளுக்கலான்னு இருக்குதா? இருக்கணும்ல. ஏன்னா உனக்குனே மேனேஜர் தாய்லாந்துல இருந்து ஸ்பெஷலா இறக்கிருக்காரு. அதுவும் ஒரு ரெட்டியில மச்சான் இல்லாமல இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா மச்சான், சாம்பிராய்க்கு நீதான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா. நீ வேற மசாஜ் பண்ற ஆளு உள்நாடா வெளிநாடான்னு கேட்டுட்ட.
ஆனா இப்ப சாம்பளைய பார்த்த பத்துக்க சும்மா செக்க செவ்வேன்னு இருக்கிறாரு. சுண்டி விட்டா தொட்டாலும் அப்படி ரெட்டிஷா மாறிடுறாரா. கொடுத்து வச்சவன் நினைச்ச மாதிரி கேட்ட மாதிரியே கிடைக்க போகுது. இனி ஜாலிதான். என்ன மச்சான்? ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா ஹாப்பியா இருக்கிற மாதிரியா இருக்குது? வேணாம், ஒழுங்கா வாய மூடிடு. இன்னொரு தடவை ஏதாச்சும் பேசி என்ன டென்ஷன் பண்ண கைக்கில என்ன கிடக்குதுன்னே பார்க்க மாட்டேன். உன்கிட்ட பொழந்துடும் பாத்துக்க. ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுற? அத்தான் டென்ஷன் கொடுக்க ஆள் சாரா இருக்காரு. டேய் மூட்டை வாய, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத மச்சான். வெறியாவது சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒற்றை குச்சி மேனேஜரு. நான் இருக்க கோவத்துக்கு இப்ப மட்டும் அவன் என் கையில சிக்கனா அடிச்சு முடிச்சு அப்படியே ஆணில மாட்டிடுவேன் அவனை. பேசுற பாவண்டா, பார்த்தல அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. இருந்தாலும் மச்சான் உனக்கு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கா. எப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடக்குது பத்தியா? ஆனா மச்சான் இது மட்டும் வள்ளிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்? எது அடிக்கலாம் ஃபீல் பண்ணாத மச்சான். என்ன இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன விட உனக்கு பங்கமா வச்சு ஓட்டுவா. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். உன்னை நினைக்கும் போது அப்படி ஒரு சூழல்ல மனசு கஷ்டமும் இருக்கும். அது சொன்னா மச்சான். சரிடா சரி, இப்போ டைம் சிரிக்கிற, எனக்குன்னு டைம் வரும். அப்ப இருக்குடா யாரு யார பங்கமா கலாய்க்கிறானு. என்ன மச்சான் என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுடா. உன் மேல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான் மத்தவங்க. இந்த பாரு மச்சான், உன்னை பங்கம் பண்றதா இருந்தாலும் சரி, ஓட்டுறதா இருந்தாலும் சரி, வச்சு செய்யறதா இருந்தாலும் நான் தான் என் ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் செய்வேன். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. சாரிடா மச்சான். சாரி சாரி. இது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஹனிமூனுக்கு போலான்னு நினைச்சேன். இல்ல உன்னை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுறேன்டா. உன்ன கூச்சமா இருக்கு. மாப்பிளைக்கு கூச்சமா வேற இருக்காக்கும். மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டல, இரு என்ன தேய்ச்சி விட்டு எங்கேயாச்சும் ஆத்து குளத்துல முக்கி வச்சுட்டு போறேன். அவனை என்னைய ஒட்டுற ஒண்ணு. மச்சான் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லடா, ஆள் சாம்பிராய் தான். நீ முட்டி இப்படி என்ன தூக்கி வச்சிருக்கேன்னு ஆளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. பாவண்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சொன்னா கேளு. என்ன இப்படி பண்றதுக்கு பதில் சாம்பிராயிட்டு போனா அவராச்சும் நீ ஏதாச்சும் பண்ணி விடுவாரா? டேய் இல்ல இல்ல வா, நம்ம ரெண்டு பேருமே உள்ள போவோம். சாம்பிராய் என்ன தந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிக்கலாம். என்ன என் ஃபர்ஸ்ட் ஆளு நீ தான். உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு. நான் பட்ட இன்பத்தை நீயும் பண்ண வேண்டாம். வாடா வா, உன்னை துண்டுகிட்ட நான் தூக்கிட்டு போறேன். உள்ள வாடா. மடி எனக்கு வேண்டாம்ப்பா, இதுக்கெல்லாம் நீ தாண்டா சரிப்பட்டு வருவேன். முத்துக்கு நீ எரும மாட. வீரா வீரா போயிடாத ப்ளீஸ். நான் பேசணும் உங்ககிட்ட ஒரு 10 மினிட்ஸ். நான் பேசுறத கொஞ்சம் கேளு வீரா. 2 நாளா உங்ககிட்ட பேசுறதுக்காக நீ போற இடமெல்லாம் நான் வரேன். ஆனா நீ என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிற. எனக்கு தெரியும் உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்குன்னு. ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. இப்பவும் நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவோ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்காகவும் இங்க வரல. உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் முன்ன மாதிரி இல்ல. நான் எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா இப்போ ப்ராமிஸா நான் உண்மையை தான் உங்ககிட்ட பேசுறேன். நான் மாறிட்டேன் வீரா. உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட பேசலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் வீரா. ப்ளீஸ், எனக்கு நீ இப்ப யாரும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா இல்ல, நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அருகதை இல்ல. நான் செஞ்ச தப்பெல்லாம் அப்படிதான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னெல்லாமோ சூழ்ச்சி பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்திருக்கேன் வீரா. நான் கரெக்டா இருந்திருந்தேன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்னு இழந்திருக்க மாட்டேன். இந்த குடும்பத்தை இழந்திருக்க மாட்டேன். இப்ப என் அப்பாவை இழந்திருக்க மாட்டேன். எனக்கு நீ இப்ப யாருமே இல்ல. நான் அனாதையா இருக்கிறேன் வீரா. என்கிட்ட நிறைய சொத்து பத்தி இருக்கு. ஆனா சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல வீரா. மனசெல்லாம் ரொம்ப பாரமா வலியா இருக்கு. அந்த வீடு என்னதான் வசதியா இருந்தாலும், என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும், எனக்கு அங்க தனியா இருக்க பயமா இருக்கு வீரா. பயமா இருக்கு. இப்ப நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். நீதான் சரி, நான் தப்பு. நிலாவுக்கு உனக்கு தான் கல்யாணம் நடக்கணும். அவதான் உனக்குன்னு பிறந்தவ. அத இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வீரா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல உள்ள ஆசைனாலையும் உன்னை அடையணுங்கிற வெறினாலையும் நான் எவ்வளவு தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணா செய்யக்கூடாது கேவலமான அசிங்கமான விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுட்டேன்.
என் ஃப்ரெண்டு போதும், அந்த பழைய ஃப்ரெண்டு போதும். எனக்கு ஒன்று நான் முன்னாடி வந்து நிற்கிற என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ மட்டும் போதும் வீரா. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இன்னமும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் உனக்கோ ஃபேமிலிக்கோ எதுவும் பண்ண மாட்டேன், எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கெல்லாம் நீ என்ன மன்னிச்சிரு வீரா ப்ளீஸ். ஒரு 10 minutes என்கிட்ட உட்காந்து பேசு. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், என் கண்ணீரால காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் வீரா மன்னிச்சிரு ப்ளீஸ். என்கிட்ட பேசு வீரா, ஒரு 10 minutes என்கிட்ட உட்காந்து பேசு ப்ளீஸ். டேய் வா போலாம். ரோடுனா கண்ட நாயெல்லாம் வரும் போகும். குலைக்கிற நாய்க்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது பேசாம குலைச்சிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு போகும். வாடா, நமக்கு இதை விட 1008 வேலை இருக்கு. வீரா வீரா ப்ளீஸ் போகாத, நில்லு. நான் சொல்றது கேளு ப்ளீஸ் வீரா. நான் மாறிட்டேன் வீரா. நான் ப்ளீஸ் என்கிட்ட பேசு. என்ன மன்னிச்சிரு வீரா ப்ளீஸ். பா என்ன ஒரு நடிப்புடா. ஆஸ்கார் அவார்டு இல்ல, பத்மபூஷன் அவார்டே கொடுக்கலாம். அதை விட உலகத்திலே சிறந்த நடிப்புக்கான அவார்டு உனக்கு தான் கொடுக்கணும். இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமு இதுலெல்லாம் அது யாரு, நடிப்பு அரக்கன். அந்த நடிப்பு அரக்கனோட நடிப்பு கூட பார்த்துடலாண்டி. ஆனா இப்படி ஒரு நடிப்பு அரக்கியோட நடிப்பை சத்தியம்ல எவ்வளவுமே பார்த்திருக்க மாட்டாண்டி. வேற லெவல்ல மோச காட்டி சும்மா கிழிச்சிட்ட முத்தப்பாண்டிடியே. நீ சொல்ற பாண்டி என்னைக்கோ செத்து போயிட்டாண்டி. நீ நான கொன்ன மறந்துட்டியா? நான் மறக்கவும் மாட்டேன்டி. மறக்க மாட்டேன். அந்த நாளை இன்னைக்கு நான் நினைக்கும் போதெல்லாம் என் மனசெல்லாம் அப்படியே ரொன்னா வேதனையா இருக்கு. அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமாடி? அப்படியே ஒரு கத்தி எடுத்து உன்னை குத்தி கொள்ளணும் போல அவ்வளவு ஆத்திரம் வரும்டி. அவ்வளவு ஆத்திரம் வரும், அவ்வளவு வெறி உன் மேல. இப்போ நினைச்சா கூட நான் அதை பண்ணுவேன். விட மாட்டேன்டி. என்னால மறக்க முடியாது. அந்த நாளை என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த நாளையும் மறக்க முடியாது, உன்னையும் மறக்க முடியாது. நீ பண்ணது அப்படியாப்பட்டது எனக்கு பண்ணிருக்க செய்க. அப்படி ஒரு செய்கடி வச்சு செஞ்சிருக்க. செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் கொடுக்கணுமா வேண்டாமா? பாண்டி அது அன்னைக்கு தெரியாம நடந்துச்சா? என்ன கண்ணு, எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா தானே செஞ்ச. நீ செஞ்ச மாதிரியே எல்லாம் சரியா தானே நடந்துச்சு. நான் அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு கூட போனேன். செத்துட்டேன்டி. இப்போ நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு, என் உயிரே, என் வீரா மட்டும்தான். அவனால தாண்டி நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஏதோ லேசா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணு. நீ கரெக்டா தான் செஞ்சிருக்க. நீ எனக்கு பண்ண அந்த செய்கையிலையும் ஒரு நல்லது இருக்கு. என்ன தெரியுமா? அப்போ நான் ஒரு இழிச்சவாயன், கேனையன், ஏமாலியா இருந்தேன். ஆனா நீ அன்னைக்கு எனக்கு ஒரு சம்பவம் பண்ண பாரு, அதுக்கப்புறமே நான் யாருன்னு எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமா சத்தியம்லே, என் வீரா என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறவு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறவே நான் ஏன் ஏமாலியா இருக்கணும்? நான் எதுக்கு முட்டாளா இருக்கணும்? இந்த உலகத்துல எவனும் கடைசி வரைக்கும் நல்லவனா இருந்து செத்ததா சரித்திரமே இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உண்மையாவுமே தெரிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரோட வாழ்க்கையிலையும் குறுக்க வர மாட்டேன். நான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து இப்போ ஒரு மனுஷியா வாழணும்னு நினைக்கிறேன். என் சந்தோஷத்துக்காகவும் என் சுயநலத்துக்காகவும் நல்ல குடும்பத்தை இழந்து இப்ப அனாதையா நிக்கிறேன். எனக்குன்னு யாரும் இல்ல. அந்த கடவுள் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாம் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிருக்க. உண்மையாவுமே நான் திருந்திட்டேன். என்ன நம்புங்க ப்ளீஸ்.
நம்புங்க. அடடா இப்பதானே சொன்னேன் ஓவர் ஆக்டிங் பண்ணாதுன்னு. ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாதுக்குன்னு. நீ என்னதான் உண்மையிலே செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தி வந்திருந்தாலும் இங்க யாரும் உன்னை நம்ப போறது இல்ல. ஏன் யாரு அடையணும்னு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியோ அவனே உன்னை நம்ப மாட்டான். இதுக்கு முன்னாடி நம்பினானா அப்போ அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள ஒரு விசச்செடி இருந்துச்சு. அந்த விசச்செடியை விதைச்சவளே நீதான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள பகையை ஏத்துன, வன்மத்தை ஏத்துன. ஆனா நாங்க அது வேரோட பிடிக்க எரிஞ்சிட்டோம். இப்போ என் நண்பன் சுத்தமாயிட்டான். ஆமா இப்போ அவனுக்குள்ள எந்த பகையும் இல்ல, எந்த வன்மமும் இல்ல. உனக்கு தெரியாதுல, இப்போ எங்க அப்பா எங்க கூட தான் இருக்காரு. அவன் எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டான். அவன் அப்பாவை அவன் ஏத்துக்கிட்டான். இது உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா நீ அவனை பத்தியான எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல கையில வச்சிருப்பிய. இது என்ன இப்பவா நடக்குது? அவ வாழ்க்கையை நீ எப்ப அழிக்கணும்னு நினைச்சியோ அன்னையில இருந்தே அவ எங்க போறான், என்ன பண்றா, யார்கிட்ட பேசுறான்னு நாய் மாதிரி மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிட்டியே. அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் ஒண்ணு இருந்திருக்காது. ஒரு நேரத்துல எனக்கு கிடைக்காதவன் எவ்வளவு கூடயும் வாழக்கூடாதுன்னு என் நண்பனையே நெருப்புல தள்ளி கொல்ல பார்த்தல நீ. நீ உனக்கு பிடிச்சவன் மூச்சையே எடுக்கலான்னு துணிஞ்ச. ஆனா அவனுக்கு பிடிச்சவன் வாழ்ந்தா போதும்னு அவன் மூச்சை கொடுக்கவே துணிஞ்சிட்டா. இதுதாண்டி உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான காதல். இதுதாண்டி உண்மையான உறவு. இதுல நீ எங்கடி இருக்க? நீ எங்க இருக்க? என் நண்ப அதிர்ஷ்டசாலிடி. அதான் அவனுக்குனே பிறந்தவா, அவனுக்காகவே பிறந்தவா. 7 ஜென்மமும் என் நண்பன் கூட உண்மையான காதலோட கடைசி வரைக்கும் ஒன்னா பிணைஞ்சு ஒரே ஆத்மார்த்தமா உசுறு குசுரா வாழ போறவள எத்தனை தடவை திட்டம் போட்டு என் நண்பன் கிட்ட இருந்து நிலாவை பிரிக்கணும்னு நினைச்சாலும் கடைசியில தோத்து போறது என்னமோ நீ தாண்டி. வீராவை அடையணும்னு சொல்லி நீ செஞ்ச பாவம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லடியே. எத்தனை உயிர் போயிருக்கோம். ஏன் என் நண்பனோட அம்மா, என் சுமித்ரா அம்மா, அவங்க இறந்ததுக்கு காரணம் நீ தானே அதை பண்ண. எனக்குன்னு என்ன பயமா இருக்கா? பயப்படக்கூடாது. நான் இந்த விஷயத்த வீரா கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா சொல்லணும்னு நினைச்சா எப்பவோ சொல்லியிருப்பேன். அவன் எப்பவோ போட்டு தள்ளியிருப்பானே. அவன் போட்டு நீ சாகக்கூடாது. ஏன்னா நீ அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டே வர அவனை அடையணும்னு. அப்புறம் அவன் கையாலே உன்னை போட்டுட்டானா உனக்கு மூச்சை கிடைச்சிரும். நான் தான் உன்னை போடுவேன், சிறப்பா போடுவேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. முதல்ல கல்யாணம் முடியட்டும், ஹனிமூனுக்கு போயிட்டு வரேன். அப்புறம் நல்ல செய்திலாம் சொல்றோம். எல்லாத்திலையும் காதுல வாங்கி சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் போதே தள்ளிடுவேன். சரி கண்ணு, என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் போயிட்டு வரேன். அப்புறம் உன்னை கல்யாணத்துக்கு அழைக்கலன்னதும் வராம மட்டும் இருந்துறத. கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும் கண்ணு. ஏன்னா நீ கடைசியா அட்டன் பண்ண போற கல்யாணமே எங்க கல்யாணம் தான். சும்மா செம்ம கிராண்டா தட்ட புடலா விருந்து வச்சு எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் எப்படி என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி ஊரறிய எங்க கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுவும் எங்க அப்பா அவர் புள்ள 4 பிள்ளைங்களுக்கும் தட்ட புடலா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஊரே வரும்போது நீ வராம இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? ஏன்னா நீ தான் அந்த கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரணும் கண்ணு. நாங்க எல்லாருமே எங்க மனசுக்கு பிடிச்ச நாங்க ஆசைப்பட்ட பொண்ண உண்மையா நேசிச்சு கல்யாணம் பண்ண போறோம். உண்மையான அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் ஒண்ணு சேர போற நாள். இப்படி நல்ல காரியம் நடக்கிற இடத்துல கெட்டதை சேர்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா நம்ம வாழவே கூடாதுன்னு கங்கணம் கிட்டிக்கிட்ட அலையிறவங்க முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ போறோம்னு காட்டணும்ல. அத நீ போக்கணும்ல. அப்ப நீ கல்யாணத்துக்கு வரணும்ல. வீரா பத்தி கவலைப்படாத, அவனே எதுவுமே சொல்ல மாட்டான். நான் பாத்துக்கிறேன். என் நண்பன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படி இருக்கும்போது நீ வர்றத நான் தடுக்க கூடாதுன்னு சொன்னா என்ன கேட்க மாட்டேன்னு சொல்ல போறான். அதனால நீ கல்யாணத்துக்கு வரணும், வயிறார சாப்பிடணும், அப்புறம் மனசார. அதுதான் உனக்கு இல்லையே. தூரத்துல இருந்து நாங்க சந்தோஷமா குடும்பமா எப்படி வாழ்றோன்னு பார்த்துட்டு அப்புறமா நீ வீட்டுக்கு போற. அதுக்கப்புறவே உனக்கு வச்சிருக்கண்டி சம்பவம் இருக்கு. காத்துக்கிட்டே இந்த கல்யாணத்துல உனக்குன்னு சம்பவம் இருக்கு. ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கான பரிசு கொடுக்கறதுக்கு.
காத்துக்கிட்டே இரு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானடி என் அண்ணனே கொல்ல துணிஞ்ச. பார்த்தல்ல, நீ எங்க குடும்பத்துக்கு என்ன கெட்டது செஞ்சாலும் அது நல்லதுலதான் போய் முடியுது. முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்டாம இருந்திருந்தேன்னா எங்க 2 பேருக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா இப்ப பாரு, எங்க அண்ணங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எங்க 4 பேருக்குமே ஒரே நல்ல கல்யாணம். எங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ போறோம். அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு வயிற்றுச்சல்ல சாவ போற. நீ எங்களுக்கு கேடு நினைக்கணும்னு நினைச்ச, ஆனா அது திரும்ப உனக்கே வந்து முடியும்னு எதிர்பார்க்கல. இதுதான் உண்மை. மத்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது தாண்டி நமக்கும் கிடைக்கும். நீ அன்பை காட்டுனா உனக்கு அன்பு கிடைக்கும். மத்தவங்க மேல வன்மத்தை காட்டுனா இதுதான் உன் நிலைமை. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நிக்காங்க நாங்க ரெடி தெரிஞ்ச. ஆனா இப்போ நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்றோம். ஆனா நீ உன் நிலைமை என்ன? நீ இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இதுதாண்டி மனுஷ வாழ்க்கை. இதுதான் உலக நீதி. இது தெரியாம ஆட்டம் போட்டல, அனுபவி, நல்லா அனுபவி. கல்யாணத்துக்கு வந்து சந்தோஷமா நாங்க வாழ்றத பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிட்டு போய் தொலை சாணியன. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. கேடு கட்டவள.